வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான சாங் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறோன்னு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அவங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரே ஒரு பெய்ட் மார்க்கிங் தான் கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் அந்த லிங்க்கை இன்புட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு நான் சொல்கிறதுல மட்டும் பண்ணுங்கள். எப்பயும் போல் இந்த இது கொடுத்தேன்னா சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூ கலர் இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் நான் வைக்கிறேன்னா இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ரொம்ப ஜூமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுக்கும் கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பீட் மார்க் கிளிக்கில் இமேஜ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கில் எல்லா இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறேன். வீடியோஸ் கிளிக் பண்ணாமல் பாருங்கள். இந்த இமேஜை கிளிக் பண்ணோடனே இந்த ஸ்கியூப் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய இமேஜ் வந்துடும். இது போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பீட் மார்க் போயிடும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிட்டு மறுபடியும் அதுதான் இந்த மாதிரி இங்கே பக்கத்தில் பீட் மார்க்லேருந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டாட்டாக இருக்குல்ல ஸ்கொயர் ஷேப்பில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பீட் மார்க்கில் போய்ட்டு இந்த ஆர் மார்க்கிங்கும் அந்த பீட் மார்க் போயிடும். கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணிட்டு அடுத்து நாம் ஆட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறத இமேஜை என்ன செய்யணும், கீழே இருக்கிறத அப்படியே மேலே கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் 15.01 இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சிங்கிளாக ஆட் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 20.23 பார்த்துருக்கீங்களா, இதுலேருந்து ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான், நம்ம அந்த இமேஜ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறதா கீழே இருக்கிறத அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
நீங்கள் அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நான் எக்ஸ்போர்ட் வீடியோ எப்படி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு இந்த 3.9 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவது இமேஜ், இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் இந்த 4.23 இருக்குது பார்த்தீங்களா, இதில் எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி மேலே இருக்கிற 3மே க்ரீன் கலரில் இருக்கும். அது ஒயிட் கலராக டச் பண்ணால் ஒயிட் கலர் மாறிடும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்டு எஃபெக்ட் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பேஸ்ட் பண்ணோன்னே எஃபெக்ட் ஆட் ஆகிரும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த 5.2 இந்த இமேஜோட காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி லேயர் பண்ணிட்டு நான் சொல்கிறத எப்படி சிம்பிளாக பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களா. இதை எல்லா இமேஜுக்கு இந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இமேஜ் இந்த வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறாலும் சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறோமோ அதுக்கெலாம் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் சொல்கிற வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 12.5 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜை விட்டுட்டு 15.1 இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து 17.28 வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் 20லேருந்து லாஸ்ட் 3 இமேஜுக்கு செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு அந்த 2 மட்டும் எனேபிள் இருக்கணும். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்டு எஃபெக்ட் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான், பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரீவியூவில் பார்த்துருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.